ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ண போகிறது பட்டம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா 4 ஈக்குச்சி, ஒரு நூல், ஒரு கத்தரிப்பான், ஒரு கலர் பேப்பர். இது நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட செய்யலாம். இல்லை, ஈக்கு குச்சி மெஷர் பார்த்து எடுத்துக்கோங்க. ஈக்கி குச்சி மெஷர் பார்த்து எடுத்துக்கோங்க, சைஸ் பார்த்து கரெக்டாக. அப்படியே உடச்சிருங்க சைஸ் பார்த்து. அதுக்கப்புறம் ரெண்டு ஈக்கி குச்சி எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கெட்டுருவா. அது ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுக்காண்டி. ஒரு சைடு ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு சைடு வீக்காக இருக்குமா. அதனால் குச்சி மாற்றிக்கோங்க, மாற்றிட்டு கட்டுங்க. நல்லா சுற்றி கட்டி ஒட்டிடுங்க. அப்படின்னா நல்லா ரெண்டு குச்சி சேர்ந்துருக்கும். ரெண்டு குச்சி சேர்ந்து நல்லா ஸ்டிஃபாக நேராக இருக்கும். குச்சி வச்சு ஒரு இதுலேயும் கம் போட்டு, பேப்பரில் கம் போட்டு ஒட்டுறோம். அதுக்கப்புறம் ஒட்டினதுக்கப்புறம் ரெண்டு குச்சி எடுத்து வளைச்சி பிடிங்க. ரெண்டு சைஸ் மாற்றி ஒரு குச்சி மட்டும் எடுத்து சைஸ் பார்த்து உடச்சிட்டோம். எடுத்து உடைக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ உடச்ச ஒரு குச்சி அதே சைஸில் இன்னொன்று குச்சி எடுத்து உடச்சி கட்டணும். சுற்றிட்டு அதுக்கப்புறம் கட்டணும். கட்டினது ஸ்டாப். அதை வளைச்சி பிடிச்சி ஒரு ஆள் வளைச்சிக்கணும், ஒரு ஆள் அதை கையோட கட்டி விட்டு அது வளைச்சி நின்றுக்கிடும் பாருங்க. சைஸ் பார்த்துட்டு இப்போ கட்டிடுவேன். அது பாட்டு அப்படியே சைஸ் பார்த்து அப்படியே நூலை கட்டிட்டா அது சைஸ் கரெக்டாக நின்றுக்கிடும். சைஸ் பார்த்து கட்டிட்டு இதுதான் முக்கியமான பாட்டு. கரெக்டாக சைஸ் பார்த்து மேலே வரைக்கும் வரணும். இந்த மாதிரி கார்னர்லாம் குச்சி கரெக்டாக வந்ததுக்கப்புறம் கட்டணும். இது கரெக்டாக கட்டினா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆள் பிடிச்சிட்டு ஒரு ஆள் கட்டணும். ஸ்டிஃபாக டைட்டாக போட்டு முடிச்சு போட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக நிற்கும். வில்லு மாதிரி கரெக்டாக இருக்கணும் அது.
முதல்ல ஈக்குச்சி வெட்டின மாதிரி இதையும் இந்த பக்கம் ஒட்டிடணும். இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன இடத்துல நடு இந்த நூல் இருக்கிற இடத்துல ஒட்டுறது ரொம்ப முக்கியமானது. அது ஒட்டினா தான் விரியாது, பட்டம் கரெக்டாக பறக்கும். வாட்டை பொறுத்து பாருங்கள், இந்த வளைக்கிற குச்சிக்கு மேலே 2 குச்சி குச்சியில் கெட்டுற மாதிரி வளைக்கிற குச்சிக்கு மேலே கிட்ட அப்படியே கெட்டிடணும். கை அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். எங்கே ஓட்டவும் கை அளவுக்கு அந்த இடத்துக்கு வரணும். ஓட்டை 2 ஓட்டை போடணும். அதுக்கப்புறம் நூலை ஃபஸ்ட்டு மேலே இருந்தோடு தான் விடணும். மேலோடு விட்டு சைஸ் பார்த்துட்டு நூலை கட்ட ஆரம்பிக்கணும். மேலோடி இது நூல் கரெக்ட் சைஸ் பார்த்து கரெக்டாக கட்டினா தான் பறக்கும், இல்லை சுற்றிட்டே இருக்கும், பட்டம் பறக்காது. நூலை விட்டு எடுத்து இதோட நூலை விட்டு அந்த பக்கம் மூடி எடுத்து இதோடி அந்த பக்கம் இதோடி விட்டு எடுக்கணும். நல்லா முடிச்சு போடுங்க. ஒரு முடிச்சு 10 நிறைய போடுங்க. அதே மாதிரி நூலை இந்த பக்கம் நூலை அதுக்கப்புறம் நல்லா அது கெட்டினதுக்கப்புறம் நூல் நிறைய விட்டதுக்கப்புறம் அத்துருங்க. அத்துட்டு அந்த பக்கம் முனி இருக்கும் பாருங்க, அந்த பக்கம் முனி எடுத்து விடுங்க. இந்த பக்கம் இங்கே கீழே ஓட்டைய அந்த பக்கம் முனி எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸ் பார்த்து வெட்டிக்கலாம். இப்போ இழுக்கிற நூலை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அத்துக்கலாம். நீங்கள் சைஸ் பார்த்துட்டு சைஸ்லாம் கெட்டும் போது பார்க்க வேணாம். அதுக்கப்புறம் அதை பட்டத்து அந்த நூலை கெட்டும் போது தான் பார்க்கணும் சைஸு. இந்த மாதிரி நிறைய முடிச்சே போடுங்க. அதுக்கப்புறம் மேலே நல்லா பார்த்துட்டு நடு இதோடி நூல் அப்படியே கையை விட்டு இப்படி நேராக மேலே வச்சுட்டு அதில் கொஞ்சம் இது இப்படி மடக்கி இப்படி இந்த மாதிரி மடக்கி பிடிச்சி கரெக்டாக ரெண்டு மேலே இருக்கிற பொருளுக்கும் கீழே இருக்கிற பொருளுக்கும் நேராக வர்ற மாதிரி கரெக்டாக நேராக இந்த இடத்துல பாருங்க, நேராக 2 இதுக்கும் வரும் சைஸ். இங்கே அப்படியே கீழேயும் போகும் பாருங்கள், கீழேயும் சைஸ் போகணும். இது நடுவில் இருக்குது. இங்கே 2 மேலே இருக்கிற ஓட்டிக்கும் கீழே இருக்கிற நேராக சைஸ் போகணும் நூல். அந்த இடத்துல அந்த 2 இடத்துல போகிற இடத்துக்கு நேராக அந்த இடத்துல கரெக்டாக முடிச்சு போடுங்க. நேராக நூல் போகணும், நூல் மேலே எடுக்கிறது.
அதுக்கப்புறம் வாலும் காது வெட்டுங்க. வால் கொஞ்சம் நீளமாகவே வெட்டுங்க. வால் வேணால் எவ்வளோ பிரச்சனை வச்சுக்கலாம், ரொம்ப பிரச்சனை வேணாம். காது ஒட்டினாலும் நல்லதாக இருக்கும். காது ஒட்ட வேணான்னு நீங்கள் ஒட்டாமல் இருக்கலாம். வால் எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் நூலை வந்து எனக்கு முடிச்சு போட்ட இடத்துக்கப்புறம் மேலே ஓட்ட மாதிரி இருக்கும் பாருங்களேன், அதுக்குள்ளே விட்டாட மேலே பார்க்க இடையே இழுத்தா வருங்க. முடிச்சு போட்டோமா மேலே வந்து இந்த ஓட்ட மாதிரி இருக்கும் பாருங்க, அதுக்குள்ளே விட்டு இழுக்கணும். அப்படி இழுத்தோடனே இப்படி வருமா, அதோட முடிச்சு போடுங்க. இது நான் தையல் நூல் தான் இப்படி சேர்த்தடை கெட்டி வச்சுருக்கேன் பென்சிலில். நீங்கள் கடையில் வாங்கினா 5 ரூபா தான். ஒரு கண்டு வாங்கினாலே போதும். நான் 5 சேர்த்துருக்கேன். அதிகமாக நூல் கொஞ்சம் போதும். பட்டம் கீழே கொஞ்சம் கிட்ட பறக்குமா அப்படி தான் இருக்கும். நல்லா நூலை விட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா மேலே போனதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும். நம்ம கண்ட்ரோல் கரெக்டாக வந்துடும். நூலோட விட்டே இருங்க. நம்ம கண்ட்ரோலுக்கு நேராக ஆடாமல் நேராக பறக்கும் போது மட்டும் நூல் விழாமல் இருங்க. நூல் எவ்வளோ வேணால் விடலாம். நல்லா சேஃபாக பட்டம் பறக்கணும். வேகமாக டப்பு டப்புன்னு இழுத்தா வந்துடும். அதனால் பொறுமையாக விடுங்க. மொட்டை மாலில் பட்டம் விடுறதுனால சேஃபாக பேரண்ட்ஸோடு இருங்க. கீழே வந்துடாதீங்க. சேஃபாக பட்டம் விடுங்க. நாங்கள் 2 பேர் தான் விடுவோம். நீங்களும் ஒரு ஆள் பட்டத்தை அங்கேருந்து பிடிச்சி விடுங்க. ஒரு ஆள் இங்கேருந்து நூலை பிடிச்சிக்கணும். அங்கே ஒரு பட்டத்தை பிடிச்சி காற்றடிமோ கையை விட்டு பட்டத்தை விடுங்க. 2 ஆள் தான் விட முடியும். ஒரு ஆள் பட்டம் விடணும், ஒரு ஆள் நூல் கேட்டணும். அந்த மாதிரி 2 பேர் இருந்தால் தான் பட்டம் விட முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.